மயிலாடுதுறையில் 2019ஆம் ஆண்டு மதன் மோகன் என்ற விவசாயி ரூபாய் 6,60,000 விவசாயத்திற்காக டிராக்டர் வாகனத்தை ஒன்று விலைக்கு வாங்கி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் சண்முகவேல் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டு 2 மாதங்களில் கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் வாழ்வாதாரம் இல்லாத போது தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் விவசாயம் செய்து வந்த மதன் மோகன் என்பவரது கையெழுத்து இல்லாமல் அவரது கையெழுத்தை முறைகேடாக பயன்படுத்தி தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்களின் உதவியுடன் மதன் மோகனது வாகனத்தை பறிமுதல் செய்ததால் மனமுடைந்த விவசாயி மதன் மோகன் பலகட்ட போராட்டங்களை கையில் எடுத்து எந்த பலனும் கிடைக்காததால் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் முன்பாக உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக நம்மிடம் தெரிவித்தார். மேலும் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 5 ஆண்டுகாலமாக ஒரே இடத்தில் பணிபுரிந்து வரும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார் பல லட்சம் ரூபாய் நாள் ஒன்றுக்கு லஞ்சம் வாங்கிக் கொண்டு முறைகேடில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் இவரது சொத்து மதிப்புகளை ஆய்வு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நம்மிடம் மதன் மோகன் விவசாயி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதன் மோகன் விவசாயி பேசுகிறேன். 2019ஆம் ஆண்டு ஈசன் ஃபார்ம் மிஷினரி என்ற நிறுவனத்தில் ஒரு டிராக்டர் விலைக்கு வாங்கிறேன். 6,60,000 என்ற விலைக்கு வாங்கிறேன். அந்த வாகனமானது 27/9/2019 அன்று மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகவேல் முன்னிலையில் வாகனமானது பதிவு செய்யப்படுகிறது. அந்த வாகன பதிவில் எனது கையொப்பம் என்பது கிடையாது. கேபிட்டல் பெரிய ஆங்கில எழுத்தில் போட்டிருக்கிறார்கள். எனது கையொப்பம் இல்லை. அடுத்தது இந்த வண்டியில் லோன் என்டாஸ்மெண்ட் ஆக்சிஸ் பேங்க் லோன், ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் சீல் லப்பர் ஸ்டாம்ப் சீல் வச்சு கையெழுத்து போடுறாங்க. ஆர்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்சியோட ஒரு ஃபார்ம் 24ல் ஃபஸ்ட்டு பேஜில் ஒரே பேப்பரில் இந்த பேப்பரில் ஐ பொசிஷன் டீட்டெயில்னு கேட்குறாங்க. நோ ஃபவுண்டுன்னு வருது. பின்னாடி பக்கம் அதே பேப்பர் பின்னாடி பக்கம் என் ஃபோட்டோ ஒட்டி சேஸ் நம்பர் பென்சிலால் பிரிண்டிங் எடுத்து ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் சீல் வச்சு கையெழுத்து போடுறாரு. ஒரே பேப்பரில் லோன் இல்லை, ஒரு பேப்பரில் முன்னாடி பக்கம் இருக்குங்கிறாங்க, பின்னாடி பக்கம் இல்லைங்கிறாங்க. இதுக்கு அரசு அதிகாரி வட்டார போக்குவரத்து சூப்பரண்ட் அவர்கள் கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அஃபென்ஸ் செஞ்சுருக்கிறது கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல். அடுத்து 2019ஆம் ஆண்டு அதே நிறுவனத்தில் டிசம்பர் மாதம் ஒரு வாகனம் வாங்குகிறேன். அந்த வாகனமானது 25/12/2019 அன்று வாங்குகிறேன். ஆனால் அந்த வாகனத்துடைய மேனுஃபேக்சர் ஜனவரி 2020 மேனுஃபேக்சர் 20ல் உற்பத்தி ஆகிற வண்டியை 19லே விற்பனை செய்கிறாங்க. இதே ஒரு பெரிய சட்டத்துக்கு புறமான பெரிய குற்றச்செயல். இதுக்கும் நடவடிக்கை கிடையாது. அதில் மேலும் அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னுடைய கையெழுத்தை மிஸ்மேட்ச் பண்ணுறாங்க. என் கையெழுத்தே கிடையாது, இதெல்லாம் என் சிக்னேச்சரே கிடையாது. அதுக்கான ஆதாரமும் நம்மள்கிட்ட கையில் இருக்குது. வழக்கு பதிவு பண்ணாங்க. மயிலாடுதுறை காவல்துறை குற்றப்பிரிவு வழக்கு பதிவு பண்ணாங்க. கோர்ட்டில் காப்பி அப்ளிகேஷன் வாங்கியிருக்கோம். என்னுடைய சிக்னேச்சர் மிஸ்மேட்சிங்கிறதுக்கான ரெக்கார்டு இது. இவ்வளோ தான் இருக்குது. எம்இ இன்ஸ்பெக்டர் இந்த வாகனத்தை மோட்டார் வாகன ஆய்வாளர் ராம்குமார் தான் செய்கிறார். மேலும் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மயிலாடுதுறை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரால் 21/3/2023 அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 3 மாத காலத்திற்கு குற்றவாளியார் ஈசன் ஃபார்ம் மிஷினரி குற்றவாளி வேல்முருகன், மேலாளர் கண்ணதாசனே கைது பண்ணவே இல்லை. 3 மாதம் ஆச்சு அவங்க ஏபி வாங்குறதுக்கு. குற்றவாளி கைது பண்ணல. அதுக்கு பலகட்ட போராட்டங்கள் நடத்தணும். இதில் மேலும் என்ன பண்ணாங்க, சுந்தரம் ஃபைனான்ஸு எடுத்துகிட்டு போல சீஸ் பண்ண வண்டிக்கு ஒரு ரெட்டு உத்தரவு பண்ணுறாங்க. ரெட்டு உத்தரவு போட்டு அதுக்கு ஆர்டிஓ தான் பொறுப்பாளருங்கிறாங்க, மயிலாடுதுறை ஆர்டிஓ. அந்த ஆர்டிஓ என்ன பண்ணுறாருன்னா உடனே அரசு வழக்கறிஞர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்குறாங்கிறாரு. ஒப்புதல் வாங்கி தான் நான் எஃப்ஆர்ஆர்சி செஞ்சு கொடுத்தேன். நான் மனுதாரர், இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர். நீ அரசு வழக்கறிஞர்கிட்ட நீ என்ன ஒப்பீனியன் கேட்ட, அவர் என்ன ரிப்ளை கொடுத்தாருங்கிறத அந்த நகலை கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க ஆர்டிஐயில். இதில் முக்கியமாக என்ன பண்ண நடக்குதுன்னா, ஒரு நாளைக்கு மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 2 லட்ச ரூபா வரைக்கும் கையூட்டல் பெறாங்க. இந்த 2 லட்ச ரூபா கையூட்டலுமே மதிப்புக்குரிய கையூட்டல் பேர் வழி திரு ராம்குமார் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அவரோட தங்கச்சி வீட்டு சுந்தர் ஜுவல்லரி வீட்டில் தான் வச்சு பணம் கைமாறுது. கார்த்தி டிரைவிங் ஸ்கூலுக்கு போது கார்த்தி தான் கொண்டு வந்து இங்கே பணத்தை ஒப்படைக்கிறாரு. இந்த அஃபென்ஸ் நடந்ததுக்கு முழுக்க காரணமே கார்த்தி தான். இன்றைக்கி நான் 2019லே 2 வண்டிக்கு ஓனருக்கு தகுதியானவன். ஏன்னா என் வாழ்வாதாரத்தையும் முடக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் 2025 லோன் முடிச்சிருக்கேன். 4 வண்டிக்கு ஓனராக இருப்பேன். என் வாழ்வாதாரத்தை முடச்சி இதில் லோனில் பெரிய கூத்து என்னன்னா, என் குடும்பம் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு கம்யூனிட்டியை மாற்றி போடுறோம். எம்பிசிக்கு லோனில் மோட்டார் வெஹிக்கிள் லோனில் கம்யூனிட்டியை காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. கம்யூனிட்டியை மாற்றி போடுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பல தடவை போக்குவரத்து துறை ஆணையர் சாலை பாதுகாப்பு கிண்டி அவர்களிடம் பல முறை மனு கொடுத்துருக்கோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது லாஸ்ட்டாக ஊடக வாயிலாக தெரிவிக்கிறேன். இதுக்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் 2/1/2026 அன்று தலைமை செயலகத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறதாக அறிவிக்கிறேன். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.